அரசியல் மாறிடுச்சு. அது திமுக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, பொது உடைமை இயக்கமா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இயக்கமா இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக முன்னாடி இருக்கிற அந்த அரசியல் இப்ப கிடையாது. இன்னைக்கு எல்லாம் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். அது எல்லாருக்கும் தெரியும். இருக்கிறத சொல்றா அவர் கடைசி வரை அந்த தலைவர் வைகோதான் என்னுடைய தலைவர், இந்த இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற இதுதான் இயக்கம், கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்துட்டு போறவங்க தான் நம்முடைய அந்த மீனாட்சி சுந்தரம். எனக்கு நான் அரசியல் பரிச்சயம் கிடையாது, அரசியல் பிடிக்கவும் பிடிக்காது, அதிகார வர்க்கத்தை வெறுத்தவன் நான். ஒருவேளை அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்தானா நான் நக்சலைட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றவன். அவ்வளவு அரசியல் அதிகார வர்க்கத்தை வெறுக்கிறவன். ஆனா தலைவருக்கு அண்டி எங்க ஐயா தலைவர் அப்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் இயக்க தந்தை, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இயக்க தந்தைன்னு ஒரு பெயர் வச்சிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா, கடைசி ஒரு நல்ல ஒரு சிங்கமா இருந்தவர். கடைசியில் இந்த அரசியல்ல அவருடைய கடைசி காலத்தில் அசிங்கப்படக்கூடாது, அவருக்கு ஒரு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது இருக்காண்டி அவருக்காண்டி உங்களுக்காண்டி மறுமலர்ச்சி திமுக காரணங்கள் அரசியலுக்கு வந்தாங்க. பிடிக்காத அரசியலுக்கு வந்தவங்க மனுஷனை கெடுக்கிறது, உலகத்தை கெடுக்கிறது அந்த ஆசை, பேராசை. இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, ஒரு உத்தமர் இந்த உலகத்துல வாழ்ந்த பகுதியில இந்த ஊர்ல வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சிருக்கிறாங்க. வேற எங்கேயும் அதை பேச முடியாது. இந்த மாதிரி அவர்தான் நம்ம வாழ்ந்து காமிச்சு போயிருக்கிறார். சரி, நாடாளுமன்றத்தில் போக வேண்டிய சூழல் கண்டிப்பா நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா அடுத்து எப்படி ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க, படத்திற்கு விழாவோ ஏதோ ஒரு வைப்பாங்க, கண்டிப்பா நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த 2-3 நிமிஷம் முத்துக்குமார்கிட்ட பேசும்போது எனக்கு கிடைச்ச அந்த தகவல் அதுதான் நீங்க வரவேற்று, அதுதான் எனக்கு தோணுச்சு. நிகழ்ச்சிக்கு வரணும், அந்த மனிதன் இறந்த பிறகு அந்த ஊருக்கு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த குடும்பம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு மூத்த சகோதரருடைய இறுதி நிகழ்வுல நான் கலந்துக்கூடிய அட்லீஸ்ட் அவருக்கு குடும்பம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற கடமை சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கே நான் ஒப்புதல் கொடுத்துறேன். ஒரு இயக்கம், எந்த இயக்கமாக இருந்தாலும் அரசியல் இயக்கம் இருந்தாலும் சரி, இன்னொன்று சொல்றேன், எங்க ஐயா நல்லவர், ஆனா விழுந்ததெல்லாம் பால் நினைச்சு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலாம். அயோக்கியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார், மீனாட்சி சுந்தரம் போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ஐயாவுக்கு பலத்திரை அவர் மாதிரி ஒரு